இப்போ லோகேஷ் விஜய் 2 ஜாம்பவான்கள். எஃப்டிபி தமிழருக்கு வணக்கம். இன்று நம்முடன் சினிமா மூத்த பத்திரிகையாளர், யூடியூபர், ஸோ அவரை பற்றி சொல்லிட்டே போகலாம். வலைப்பை சந்திரன் அவர்கள் தான் நம்ம கூட நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. பார்க்கும்போது ரொம்ப உற்சாகமாக இருக்கீங்க. ஸோ லியோ ரிலீஸ் ஆகி 2வது நாளில் இருக்கும். படம் பார்த்தீங்கன்னா ஒரு கலவையான விமர்சனம் தான் இருக்குது. இந்த கலவையான விமர்சனம் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அது என்னன்னா நம்ம லோகேஷை ரொம்ப எதிர்பார்த்ததுனால வர்ற பிரச்சனை தான் அது. ஆக்சுவலாக நம்ம படத்தை வந்து ஒரு 1000% எதிர்பார்த்துட்டு போயிட்டோம். ஆமாம். ஆக்சுவலாக இந்த படம் இப்படியெல்லாம் இருக்குன்னு அவர் சொன்னாலும் கூட நம்ம வந்து லோகேஷுடைய முந்தைய படங்கள், அது கொடுத்த வெற்றி, இதெல்லாமே கனெக்ட் பண்ணி எல்லாத்தையும் தாண்டி இது விஜய் படம். இப்போ லோகேஷ் விஜய் 2 ஜாம்பவான்கள் சேரும் பொழுது அதோடைய ரேஞ்சு எங்கேயோ இருக்கும் அப்படின்னு நினச்சி போகும்பொழுது அந்த அளவுக்கு படத்தில் இல்லைங்கிறது ஒரு பெரிய ஏமாற்றமாக மாறிடுச்சு. அதுதான் வந்து இந்த அளவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி நெகட்டிவான பப்ளிசிட்டியை கொடுத்துருச்சு. பட் அது வந்து போக போக மாறுமா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் என்ன கருத்து வச்சுருக்காங்கங்கிறது இனிமே தான் தெரியும். இது வரைக்கும் வந்து நம்ம பார்க்குறோம், நமக்கு ஒரு கருத்து வருது, நம்ம அதை சொல்லிகிட்டு இருக்கோம். இது மாதிரி ஏற்கனவே மாறி இருக்கு. இப்போ நம்ம ஜெயிலர் குறித்து ஒரு கருத்து ஒன்று சொன்னோம், பார்த்தா பரவாயில்ல, படம் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னோம். ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள வந்து அதோடைய வெற்றியை வேற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. ஸோ அது மாதிரி வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. இதோட அப்படியே இன்னும் குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது எல்லாமே இனிமேல் ஒரு 4-5 நாள் கழித்து நடக்கிற விஷயம். ஸோ முக்கியமாக சார், விமர்சகரும் சரி, ரசிகர்களும் சரி, பொது ஜென்ரல் ஆடியன்ஸும் சரி, அவங்க எல்லாருமே வந்து ஒரே ஒரு விஷயம் நான் சொன்னது என்னன்னா, முதல் பாதி வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, விறுவிறுப்பாக இருந்தது, இன்டர்வல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதே போல் 2ஆம் பாதி அந்த ஃப்ளாஷ்பேக்கு, அந்த ஒரு குறிப்பாக சொன்னால் ஒரு கார் சீனு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே ஃபைட்டாகவே போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் ஒரு விமர்சனம் சொல்கிறாங்க. அந்த விமர்சனம் எப்படி சார் பார்க்குறீங்க? எனக்கு இதில் பெரிய வருத்தம் என்னென்னா, இவ்வளோ பெரிய ஹீரோ கையில் கிடச்சிட்டாரு, இவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கையில் கிடச்சிருக்கு. அப்போ நம்ம நிறைய புது விஷயங்களை யோசித்து காட்சிகளை புதுசாக உள்ளே கொண்டு வராமல் ஏற்கனவே பார்த்து சலித்த பல காட்சிகளை உள்ளே போட்டது தான் இதில் ஒரு இருக்கிற ஆகப்பெரிய குறை. இப்போ இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கிற ஒரு டைரக்டரு, ஒரு 20 கோடி சம்பளம் வாங்குறவர், ஒரு டீமை வச்சு அழகாக புதுசாக சீன்களை உள்ளே கொண்டு வந்துருக்கணும். அது ரொம்ப முக்கியம். இன்னொன்று வந்து ஒரு சீனும் அப்படியே லென்த்தாக போயிட்டே இருக்கு. அது வந்து நமக்கு ஒரு பெரிய சோர்வை கொடுக்கும். அது வந்துன்னா சின்ன காட்சிகளாக போய் அப்போ தான் அது வேக முடியும். ஸோ இந்த அடிப்படை சூத்திரம் வந்து அவருக்கு தெரியாமல் போச்சோங்கிற மாதிரி எனக்கு கவலையாக இருந்துச்சு. பட் அவ்வளோ பெரிய டைரக்டரு அவர் எப்படி தெரியாமல் போட்ட விட்டாருன்னு தெரியல. சார், அந்த நரபலி, மூட நம்பிக்கை, இதை என்ன சொல்ல வராங்க? இதெல்லாம் இப்போ தமிழ் சினிமாவில் எப்பயோ சொன்ன விஷயமாச்சு, இதை போய் திரும்ப புதுசாக என்ன சொல்ல வராங்க? அதை நினைச்சுருக்கீங்க? அதுதான் இப்போ விஜய் வந்து ஒரு பெரிய குடும்பத்திலேருந்து வெளியில் வர்றாரு, அதுக்கு 1000 காரணங்கள் வைக்கலாம். இதை ஒரு காரணமாக பிடிச்சி கொண்டு வந்தாங்க பாருங்க, அது ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு எனக்கு. நரபலியெல்லாம் வந்து இன்னொன்று சொல்லப்போனால் கிறிஸ்தவ மதத்தில் ஜாதகம் பார்க்குற வழக்கமே கிடையாது. அவங்க ஜாதகம்லாம் குறித்து வைக்க மாட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஜாதகம்லாம் குறித்து அது இந்த நட்சத்திரம், இந்த நாள், கோளுன்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப பேத்தலாக இருந்துச்சு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க தவிர்த்துருக்கணும். இன்னொன்று, நம்ம கற்காலத்துலேருந்து எவ்வளோ காலம் தாண்டி இங்கே வந்திருக்கோம். நரபலிங்கிறது எங்கேயோ நடக்குது, சொன்னோம் அங்கே ஒன்றுமா இல்லாமல் முழுக்க இல்லாமல் போகல. எங்கேயோ மூட நம்பிக்கைகள் இன்னும் இருக்குது. இப்போவும் நம்ம செய்தித்தாள்கள் எல்லாம் படிக்கிறோம். பட் இவ்வளோ பெரிய குடும்பத்தில் அவன் வந்து இவ்வளோ டொபாக்கோ ஃபேக்ட்ரி வச்சுருக்கான்றான், அவ்வளோ பெரிய ஆளாக இருக்கான். இதுதான் காரணம். அதுக்கெல்லாம் இவ்வளோ பெரிய ஆளாக வரத்துக்கே அதுதான் காரணம்னு அவன் நம்புறது, அதெல்லாம் நமக்கு ஒட்டவே இல்லை. எப்போவுமே வந்துங்க இங்கே வெகுஜனம் என்னன்னு பார்க்கணும். இப்போ நீங்கள் ரொம்ப ஹைட்டக்கான வாழ்கிற ஆட்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா இப்போ அம்பானி ஃபேமிலி மாதிரி கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்களுக்காக நம்ம படம் பண்ணக்கூடாது. நம்ம வந்து சராசரி மக்கள், அவன் வாழ்க்கையிலேருந்து ஒரு கதையை எடுங்க, அவனுக்கு வர்ற இன்னல்களை பிடிங்க, அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறான், இதுதான் வந்து ஜெயிக்கும். இப்போ பேரரசு மாதிரியான டைரக்டர்கள் வந்து விஜய் வச்சு அவ்வளோ பெரிய ஹிட்டு கொடுத்தாங்கன்னா, மதுரைக்காரன் ஒருத்தன் ஊர்லேருந்து வருவான், வந்து அவன் படுற பிரச்சனைகள், திருப்பாச்சி, இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது அப்படி இருக்கும். அவன் கனெக்ட் பண்ணுவான் ஈஸியாக. இந்த கலாச்சாரமே நம்மளால் கனெக்ட் பண்ண முடியல. நல்லா யோசிச்சு பாருங்களேன். இது வேறொரு கலாச்சாரமாக இருக்குது. காஷ்மீரில் ஒருத்தர் காஃபி ஷாப் வச்சுருக்கிறாரு, அவர் சாக்லேட்லாம் செய்வார், அங்கே ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கும்போது அப்படியே டோட்டலாக தூக்கி அதை ஓரமாக வச்சுட்டு லோக்கலைஸ் பண்ணுங்களேன். இது மெட்ராஸில் வந்து ஒரு கடை வச்சுருக்கான், இல்லை கூடுவாஞ்சேரியில் ஒருத்தன் ஒரு கடை வச்சுருக்கான், அங்கே வந்து ஒருத்தன் வர்றான், வண்டலூர்லேருந்து கிளம்பி வர்றாங்கும்போது நமக்கு அப்படியே நிமிந்து உட்காந்துப்போம், வாடா என்ன நடக்குது பார்ப்போம் அப்படின்ட்டு. இது சம்மந்தமே இல்லாத ஏதோ ஒரு ஏரியாவில் நமக்கு சம்மந்தமே இல்லாத ஆட்களோட அந்த வில்லன்கள் நம்மளோட டச் ஆக மாட்டேங்கிறாங்க, அப்படி போயிட்டாரு அவர்.
அது அப்படி ஒரு கதைக்களத்தை விஜய் சூஸ் பண்ணதே தப்பா இருந்தது. அந்த ஜாகிரபிக்கல் இருக்குல்ல, அது வந்து மாறி இருக்கும். கதை எங்க வேணாலும் நம்ம பொருத்திக்கலாம். இதே கதையை தூக்கி எங்க வேணாலும் மதுரை, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் இப்படி எங்க வேணாலும் வச்சுக்கலாம். அது மாதிரி கூட போயிருந்தா ஓரளவுக்கு நமக்கு ஒட்டி இருக்கும். அதை வந்து ரசிகர்கள் ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் பேசின விஷயம், ரிலீஸ் ஆகிறதுக்கு முதல் நாள் 5 நிமிஷம் வரைக்கும் எல்சியூவா நீங்க எப்படி பாக்குறீங்க லியோ படத்துல? நான் ஆரம்பத்துலேருந்து எல்சியூங்கிறது வந்து இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து ஏதோ பைத்தியம் முடிச்ச மாதிரி எல்சியூன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் அதில் ஒன்றும் பெரிய விஷயம் ஒன்றுமே இல்லைங்க. அவருடைய முந்தைய படங்கள்லேருந்து ஒரு சீனை அல்லது ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து அதை ஞாபகப்படுத்துகிறாங்க. அது என்ன பெரிய கம்பு சித்திரம்? இது யார் வேணாலும் செய்யலாம். அவர் வந்து அதை உருவாக்குனாரு அல்லது ஹாலிவுட் படங்கள்ல இருந்துச்சு அதை நான் இங்கே கொண்டு வந்தேங்கிறதெல்லாம் கூட தாண்டி அதில் என்ன நீங்கள் புதுமையை பார்த்துட்டீங்க? ஒன்றுமே இல்லையே. இப்போ இந்த படத்தில் எல்சி காமிச்சாங்க, அந்த இவர் ஜார்ஜ் வராரு, என்ன உங்களுக்கு பெருசாக சாதிச்சுச்சு? இன்னொன்று அதில் இருக்கிற ஸ்ட்ரகிள் இருக்குல்ல, ஒரு சிரமம் இருக்குல்ல. இப்போ நீங்கள் சூர்யாவை அந்த படத்துக்குள்ளே கொண்டு வரணும்னா நீங்கள் 10 கோடி கொடுத்தா கூட அவர் வரமாட்டார். ஏன்னா அவருக்கும் விஜய்க்குமான நட்பு, அவருக்கும் லோகேஷுக்குமான நட்பு, அவருக்கும் தயாரிப்பாளருக்குமான நட்பு, இதெல்லாம் வச்சு தீர்மானிக்கப்படுகிற விஷயம் அது. இப்போ எனக்கு பணம் கொடுக்குறாங்கிறதுக்காக ஒரு படத்தில் வந்து 5 நிமிஷம் நடிச்சிட மாட்டார் அவர். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எல்சியூன்னு நீங்கள் விஷயத்தை கையில் எடுக்கும்போது ஒரு பெரிய நடிகர் அதுக்குள்ளே வந்தால் தான் அதுக்கு வேல்யூ. அது இல்லாமல் இப்போ இவரை மாதிரி ஒருத்தரை கொண்டு வந்து வச்சு நீங்கள் என்னதான் பட்டத்திட்டுனா கூட அது எடுபடாது. இந்த படத்தில் பார்த்துட்டோம்ல. அப்புறம் எதுக்கு அதை ஒரு பெரிய விஷயமா சொல்கிறாங்க? கதை, நான் எப்போவுமே என்ன சொல்கிறேன்னா, கதையை காட்சிகளை புதுசாக யோசிங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன பவுடர் பூசுறது, லிப்ஸ்டிக் போடுறதெல்லாம் ஒரு விஷயம். ஒருத்தனை உயிர் வாழ வச்சுறாரு. தேவை ஆக்சிஜன். அது கதையும் காட்சிகளும் தான். அதை ரெடி பண்ணணும்ல. எல்சியூ வந்து இந்த படத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, விக்ரம் படத்தில் வந்து எல்சி வந்து கதையோட வந்தது வந்து ரொம்ப பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது, யதார்த்தமாகவும் இருந்தது. ஆனால் இதில் வந்து ரொம்ப திணிக்கப்பட்டது. இந்த ஆடியன்ஸ் வந்து ரொம்ப எதிர்பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டே சரி வேறு வழி இல்லை ஒன்று திணிச்சு வைப்போம் அப்படிங்கிற மாதிரி வச்ச மாதிரி இருந்தது அப்படிங்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கிட்டத்தட்ட அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா விஜயே ஒரு 2000 பேரை அடித்து கொள்கிற ரேஞ்சில் இருக்காரு. அவருக்கு எதுக்கு ஒரு போலீஸ் பாதுகாப்பு? ஆனால் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. நான் என்ன நினச்சேன்னா, ஒரு அரசியல் டைலாக் அங்கே போட்டிருந்தாங்கன்னு வைங்களேன், அந்த ஒரு டைலாக் அந்த படத்தை தூக்கிட்டு எங்கேயோ கொண்டு போயிருக்கும். இப்போ அவர் போலீஸ் பாதுகாப்பு கேட்குறாருல, நீ என்ன பெரிய அரசியல்வாதியா? நீ என்ன, உனக்கு எதுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுக்கணும்? நீ என்ன மினிஸ்டரா? நீ முதலமைச்சர் ஆயிருவியா? நீ என்ன முதலமைச்சரா? அப்படின்லாம் ஒரு டைலாக் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா, காட்டுறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை அவர் சொல்லியிருந்தாருன்னு வைங்களேன், இந்த படம் அந்த 2 டைலாக் வச்சுட்டு ஓடிடும். தூக்கிட்டு போயிருக்கோம், எங்கேயோ தூக்கிட்டு போயிருக்கோம். அந்த விஷயத்த வந்து அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அந்த இடத்துல. அது ரொம்ப கேஷுவலாக கடந்து போய் ஊர்லேருந்து ஒருத்தரை கொண்டு வந்து இறக்குற மாதிரி இறக்கி விட்டாங்க. அது எனக்கு கொஞ்சம் அந்த இடத்துல இவங்க தந்திரமாக செய்யலையோன்னு தோணுச்சு. இவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன் தான் இந்த படத்துக்கு வந்து ஒரு பாதிப்பு அமைஞ்சிருச்சா சார்? இவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு, எல்லாருமே லியோன்னு ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே வந்து எதிர்பார்த்த ஒரு படம். உண்மைதான், எதிர்பார்ப்பு ரொம்ப இருக்கும் பொழுது அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற மாதிரி விஷயம் இருக்கணும். அதுக்கு நீங்கள் வந்து கடுமையாக உழைச்சிருக்கணும். ஆமாம். இதில் வந்து லோகேஷ் கனகராஜுடைய அந்த கதை திறன் அது மட்டும்தான் போரா இருக்கு. பாக்கி எல்லா டெக்னீஷியனும் பின்னி படம் எடுத்துட்டாங்க. ஒரு பக்கம் அனிருத், ஒரு பக்கம் சினிமாட்டோகிராஃபி, ஒரு பக்கம் ஆர்ட் டைரக்ஷன் கூட சில குறைகள் இருக்கு. ஒரு ஒரு சிகரெட் கம்பெனி அப்படியா இருக்கும், ஏதோ மூர் மார்க்கெட் மாதிரி இருக்குது. ஸோ அப்படியா இருக்கும். ஸோ அந்த இடமெல்லாம் அவங்க கொஞ்சம் கிளியராக பண்ணியிருக்கலாம். பட் மற்ற எல்லாருமே இப்போ அன்பறிவாகட்டும், டான்ஸ் மாஸ்டர் ஆகட்டும், தினேஷ் கூட பாடல் கட்சியில் ஆமாம்மா எல்லாமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. இவர் மட்டும்தான் அந்த கதையில் கொண்டு. இன்னொரு விஷயம் சார், நிறையா ஒரு நெகட்டிவ்ஸ் உள்ள விஷயம் சொன்னாலும் எல்லாருமே சொல்கிற பொதுவான ஒரு பாசிட்டிவ் விஷயம்னா, இதில் வந்து தளபதி விஜய் அவர்களோட நடிப்பு வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது, யதார்த்தமான ஒரு நடிப்பாக இருந்தது. அதில் அந்த பார்த்திபன் கேரக்டர் வந்து பிச்சுட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை அப்படின்னு பார்க்குறீங்க? அல்டிமேட்டுங்க, அது ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காரு. விஜய் வந்து நடிச்சிருக்காருன்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் பல படங்களில் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. பட் இந்த படத்தில் எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் இருக்குது அவர்கிட்ட. அது ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாரு. அது நம்ம அது பெரிய பாராட்டுக்குரிய விஷயம் தான். இன்னும் சில பேர்லாம் எதுக்கு இருக்காங்கன்னு தெரியாமல் இருக்காங்க சார். இந்த பிரியா ஆனந்த் இருந்தாங்க, அவன் எதுக்கு வந்தாங்கன்னு தெரியல. ஸோ மிஷ்கின் எதுக்கு அந்த ரோல் பண்ணாருன்னு தெரியல. இதில் முக்கியமான ஒரு விஷயம், அனுராக் காஷ்யப் எதுக்கு இந்த படத்தில் இருந்தார், அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அனுராக் காஷ்யப் வந்து விரும்பி நடித்தார். அவர் என்னென்னா, படம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவர் வந்து நான் ஏதாவது ஒரு காட்சியிலையாவது இருக்கணும், ஏன்னா நீங்கள் எங்கேயாவது பயன்படுத்துங்கன்னு அவர் கேட்டதுனால
அந்த ஒரு காட்சியில் அவரை பயன்படுத்தினாங்க. பட் அவர் வந்து விரும்பி வந்தது தான் அது. இந்த பிரியா ஆனந்தெல்லாம் நிஜமாவே ரொம்ப வீணடிச்சிருக்காங்க. உள்ளபடியே நிறைய எடுத்திருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவங்கள வச்சு நிறைய எடுத்து அவங்க அந்த மடோனா இவங்க எல்லாருடைய காட்சிகளும் நிறைய இருந்திருக்கும். இந்த லென்த் கருதி கட் பண்ணும் பொழுது இவங்கெல்லாம் காலியாக இருப்பாங்க. ஸோ இப்போ படம் ரிலீஸ் ஆகி 2வது நாள் இருக்கும். இப்போ வசூல் வந்து எப்படி சார் இருக்கு? ஓப்பனிங் வந்து பம்பர் ஓப்பனிங் தான், அது எந்த வித டவுட்டும் கிடையாது. ஸோ இப்போ வந்து சொல்றாங்க ரிப்போர்ட்ஸ் வந்து முதல் நாள் கலெக்ஷன் வேர்ல்டு வைட் பார்த்தா 140 கோடி ப்ளஸ் போயிருச்சு அப்படிங்கிறாங்க. இது சாத்தியம் தானே? உண்மை சாத்தியம்தான். என்ன காரணம் அப்படின்னா இந்த எதிர்பார்ப்பு தான். இப்போ ஃபர்ஸ்ட் 5 நாள் எல்லா இடமே புக் ஆகி போச்சு. ஆமாம். அப்போ அதிரி புதிரியான வேகத்தில் இந்த டிக்கெட்டை வாங்கியிருக்காங்க. அப்போ இந்த கலெக்ஷனுங்கிறது சரியான கலெக்ஷன். இவங்க சொல்றது எல்லாமே சரியான கலெக்ஷன். இந்த 5 நாளுக்கு பிறகு மக்கள் தியேட்டருக்கு எப்படி வர்றாங்கங்கிறத பொறுத்து தான் இந்த படம் வெற்றி படமா தோல்வி படமா முதல்கிழமை தெரியுங்கிறீங்க. ஆமாம், அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு முடிவுக்கே வர முடியும். அதுக்கு முன்னாடி விமர்சனங்கள் வந்து நம்ம பார்க்குற பார்வை வேறையா இருக்கும், மக்கள் பார்க்கறது வேறையா இருக்கும். எப்பவுமே பல நேரங்களில் அது முரண்பட்டுருக்கு. ஒருவேளை இந்த தடவை நம்ம பண்ற விமர்சனங்கள் மக்களுக்கு கூட என்னடா இப்படிலாம் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க, படம் நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அது டோட்டலாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அது நடக்குமான்னு தெரியல. ஸோ இப்போ வந்து தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எவ்வளோ சார் கலெக்ட் ஆயிருக்குது? ஃபர்ஸ்ட் டே வந்து எல்லாருமே சொன்னது வந்து நம்பர் 1 ஆல் டைம் நம்பர் 1 அடிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னாங்க. ஸோ ஆல் டைம் நம்பர் 1 அடிச்சிருச்சா? இது முன்னாடி 2.2 தான் நம்பர் 1ங்கிறாங்க. நல்லா பிரேக். இது 40 கோடியை தாண்டி இருக்கிறதா சொல்றாங்க. 40 கோடி தாண்டி? ஆமாம் ஆமாம், 40 கோடி தான் இப்போ நம்பர் 1 தான். வேர்ல்டு வைடுமே வந்து கேரளாவில் பார்த்தீங்கன்னா 10 கோடி இது வந்து ரெக்கார்டு பிரேக்கிங் அப்படின்னு இருக்காங்க. கேரளா ரசிகர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற ரசிகர்களோட ரொம்ப தீவிரமா இருக்காங்க. அதெல்லாம் அந்த இதெல்லாம் பார்க்கும் பொழுது என்னடா விஜய்க்கு இப்படி ஒரு ரசிகர்களான்ட்டு. இந்த பக்கம் பெங்களூர்ல பார்த்தேன், எல்லாமே கன்னடத்துல வந்து பயங்கரமா பேசுறாங்க, கத்துறாங்க. விஜய்க்கு அவ்வளோ பெரிய வெறியனா இருக்காங்க. பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நம்ம ஆமாம், முக்கியமாக இன்னொரு விஷயம் வந்து ஆந்திராவில் வந்து போட்டிக்கு 2 படம் வந்துச்சு. இதில் நம்ம லியோ வந்து ஸோ இந்த 2 போட்டி, ஏன்னா ஒரு சைட் வந்து பாலையா அவர்கள் படம், இன்னொரு சைட் ரவிதேஜா படம். இதில் வந்து நம்ம தமிழ் டப்பிங் படமும் நம்ம லியோ வந்துருக்கு. ஸோ இந்த 2 தாக்கி பிடிச்சி இது சஸ்டெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அங்கே எப்படி இருக்கு? அதுலேயும் ஒரு பெரிய ஆச்சரியம் பாருங்க. பாலகிருஷ்ணா படத்தை விட ரவிதேஜா படத்தை விட ப்ரீ புக்கிங்கில் லியோ வந்து தூக்கிடுச்சு. அதுல வந்து அவங்க பயங்கரமா பயந்து போய் தான் இந்த படத்துக்கு வந்து தடை விதிக்கணும். அது நம்ம படம், நம்ம மாற்றுமொழி படம் வந்து வரும்பொழுது நம்ம படத்துக்கு தான் முதல்ல முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்லாம் குரல் எழுப்பி படத்தை வந்து ரிலீஸை தள்ளி போடுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. பட் நல்ல வேலையா அங்கே ஏதோ பயங்கரமா அதை வந்து முறியடிச்சிட்டாங்க. அங்கே பெரிய வரவேற்பு. அங்கே பெரிய வரவேற்பு. ஆமாம், த்ரூட் தென்னிந்தியாவே நல்ல வரவேற்பு தானே சார்? நம்ம வந்து கர்நாடகா, நமக்கு ஆந்திரா, தெலுங்கானா, அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையுமே நல்லா அந்த ப்ரீ புக்கிங் அந்த கொண்டாட்டம் எல்லாமே நல்லா இருக்குங்க. ஆனால் உள்ளே போயிட்டு வெளியில் வரும்போது இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாங்க. குரல் மட்டும் ஏகோபித்த குரலாக இருக்கு. அது வந்து ஒரு மனதாக எல்லாம் சொல்கிற மாதிரி எல்லாரும் ஒன்றா. ஆமாம், அமெரிக்காலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமான ப்ரீ சேல்ஸுங்கிறாங்க. அங்கேயும் ரெக்கார்ட் பிரேக் அடிச்சிச்சா சாருங்க? எல்லா இடத்துலையுமேங்க. ஓவர்சீஸ்லேயும் இந்த படம் வந்து பெரிய கலெக்ஷன் பார்த்துருக்கு. அதுதான் நம்ம ரிவ்யூவாக பார்க்கும் பொழுது தான் நமக்கு பிரச்சனையாக இருக்க தவிர, இந்த முதல்ல 5 நாள் நீங்கள் விட்டுருங்க, அதை நம்ம யோசிக்கவே முடியாது. 6வது நாள்லேருந்து தான் இது கணக்கு என்னங்கிறது. இன்னொரு முக்கியமான விவாதம் சார் இணையத்தில் போயிட்டு இருக்காருன்னா, சார் ஜெயிலர் வந்து 600+ கோடி வந்து ஓவராலாக அடிச்சிச்சு தேட்டரிக்கல் மட்டுமே. ஸோ அது வந்து லியோ முறியடிக்க வாய்ப்பே இல்லைங்கிறாங்க. ஏன்னா வந்து அவ்வளோ நெகட்டிவ் விமர்சனம். ஸோ வந்து வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாங்க. அதை பற்றி நீ என்ன நினைக்கிறீங்க? அதுக்கான சாத்தியக்கூறு இருக்கா? அதை தான் இப்போ நம்ம சொல்ல முடியாதுன்னு சொல்கிறேன். ஒரு வேளை ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து உள்ளே வர ஆரம்பித்தாங்கன்னா அது மாறும். ஏன்னா ஜெயிலருக்கே இது நடந்துச்சு. ஜெயிலர் படம் பார்த்துட்டு நம்ம வரும்போது படம் ஓகேன்னு தான் நம்மளாம் சொன்னோம். இது வந்து பெரிய ஹிட் ஆகும் அப்படின்லாம் நம்ம சொல்ல, படம் ஓகேங்க அப்படின்னு சொன்னோம். இவ்வளோ பெரிய ஹிட் ஆக்குனது மக்கள் தான். இந்த படத்துல வன்முறை இருக்கு, ரத்தம் தெரிக்குது, ஆமா அப்படிலாம் சொல்லி ரத்தம்லாம் தெரிக்குதுன்னா நம்ம சொன்னா கூட பெண்களும் குடும்பங்களும் போய் இதெல்லாம் ஒரு வன்முறையா, நல்லா தான் இருக்கு, ரஜினி பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குன்னு இவங்க சொல்லி அது ஒரு பெரிய ஹிட்டாச்சு இல்லை. ஸோ அது மாதிரி இதுக்கு நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம முன்கூட்டியே தீர்மானிக்க முடியாது. ஆமாம் சார். இன்னொரு விஷயம் சார், என்னன்னா வந்து இப்போ இருக்க டேரக்டர்ஸ் இந்த வருஷமே நம்ம ஒரு சில படங்கள் பார்த்தோம். ஸோ துணிவு, அதுக்கப்புறம் மாவீரன், அதுக்கப்புறம் வந்து ஜெயிலர், அவர் இப்போ நம்ம லியோ எல்லாம் என்னன்னா முதல் பாதி வந்து ரொம்ப அட்டகாசமா இருக்கு, வெண்ணி படல் எடுக்கிற மாதிரி இருக்கு. அந்த எதிர்பார்ப்போட செகண்ட் ஹாஃப் பார்த்தா செகண்ட் ஹாஃப்ல என்னமோ டேரக்டர்ஸ் கோட்டை விட்டுறாங்க. இந்த விமர்சனத்தை தொடர்ந்து நிறைய படங்கள் வந்துட்டே இருக்கு. அது எப்படி பாக்குறீங்க? ஏன்னா டேரக்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி செகண்ட் ஹாஃப்ல விட்டுறாங்களா? அது என்னதான் சார் நடந்துட்டு இருக்கு? அந்த குழப்பம் எல்லாருக்குமே வருங்க. அது இல்லாம பண்றதுதான் வித்தை. ஆமா, இப்ப நம்ம பழைய படங்கள் நிறைய சொல்லலாம். தரணி இயக்குன
தில்லு தூளு இதெல்லாம் அப்படி இருக்கும். அந்த ஸ்க்ரீன்லாம் நம்மளை இழுத்துட்டு ஓடும் படம். நீங்க எப்போ ஆரம்பிச்சாங்க எப்போ முடிச்சாங்கன்னு தெரியாது. சாமின்னு ஒரு படம் ஹரி படம் வந்துச்சு. இப்போவும் நீங்க அந்த படத்தை போட்டு பாருங்க, அது மாதிரி ஒரு ஸ்பீடான படத்தை நீங்க பார்க்க. சிங்கம் அப்படி இருக்கும் அந்த படங்கள்லாம். அந்த முயற்சி இன்னைக்கு இருக்கிற இயக்குநர்கள்ட்ட இருக்க மாட்டேங்குது. அது என்னன்னா ஒரு கூட்டு முயற்சிங்க. இப்போ அவரு ஹரியெல்லாம் ஒரு படம் ஆரம்பிச்சாருன்னா அவருக்காக ஒரு 20 பேர் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாரு, ஒரு அப்பார்ட்மெண்ட் புக் பண்ணி இங்கே ஒரு 10 பேர் உட்காந்து வேலை பார்ப்பாங்க, இங்கே ஒரு 10 பேர் வேலை பார்ப்பாங்க, இங்கே ஒரு 10 பேர் வேலை பார்ப்பாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சீனு சொல்லுவார், இதுதான் சீனு, ஹீரோவும் வில்லனும் மீட் பண்ணுறான். அந்த இடத்துல வந்து ஒரு அதிரடியான ஒரு அந்த மீட் பண்ணுறதுக்கான ஒரு காரணம் அது அமையணும். எப்படி இருக்கும் இப்போ 2 பேரும் வந்து ஸ்க்ரீனில் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து வெறும் ஃபோன்லேயே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. மீட் பண்ணும்போது அதுக்கு ஒரு காரணம் வேணும். எப்படிங்கிறத 4 பேர் யோசிங்கன்னு ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதில் ஒன்று எடுத்து பொறுக்கி தூக்கி உள்ளே போடுவார். அப்போ அது எப்படி இருக்கும் அந்த படம்? அந்த முயற்சி இன்னைக்கு இருக்கிற இயக்குநர்கள்ட்ட இருக்கான்னா இல்லை. இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு நோட்டை தூக்கிட்டு ஊட்டிக்கு போயிடுறாங்க, கொடைக்கானல் போயிடுறாங்க, இல்லைன்னா வசதி இருக்கிறவங்க சுவிட்சர்லாந்து போயிடுறாங்க. போயிட்டு அங்கே உட்காந்து மாங்குன்னு ஒண்டியாக எழுதி எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க எழுதுறது எல்லாமே அவங்களுக்கு பிடிக்கும், அடுத்தவங்களுக்கு பிடிக்கணும்ல. அப்போ கூட்டு முயற்சி. நீங்க ரவிக்குமார் சார் சொல்லுவாரு, நாங்க வந்து படம் முன்னாடி பாத்தீங்கன்னா உட்லண்ட்ஸ்ல ரூம் போட்டு அங்க வந்து டிஸ்கஷன் ஒரு 10 பேரோட டிஸ்கஷன் தான். அதுக்கப்புறம் அதுலயே வந்து டைட்டில் போடுவாங்க, கதை விவாத குழு அப்படின்னு சொல்லி. அது ஒரு 10 பேர் வரும். ஆமா, அந்த இன்னைக்கும் நீங்க கோடம்பாக்கத்துல படங்கள் இல்லாத இயக்குனர்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு முன்னணி இயக்குனர்கள். அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு முறையான ஒரு சம்பளத்தை கொடுத்து ஒரு கௌரவத்தை கொடுத்து அவங்கள்ட்ட சீன்லாம் கேட்பாங்க. இப்போ அதெல்லாம் வந்து ஒரு படத்துக்குள்ள போடும்போது தான் படம் வந்து விறுவிறுப்பாக புதுசாக இருக்கும். இந்த கலாச்சாரம் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு. நம்ம வெளிநாட்டிலேருந்து ஒரு படத்தை வாங்குவோம், அதை அப்படியே அடிப்போம், அதை வந்து படமாக்குவோங்கிற ஒரு கலாச்சாரம் வருது இல்லை. அதுதான் பெரிய சீரழிவு. தமிழ் சினிமாவுக்கே பெரிய சீரழிவு அதுதான். நீங்கள் கூட்டு முயற்சியை தொடர்ந்து இனிமேல் ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் நல்ல சீன்லாம் வரும். லோகேஷ் ஒரு விஷயத்தில் பாராட்டிக்கணும் சார். அவர் வந்து இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸ்லேருந்து என்னதான் வந்து இன்ஸ்பயர் எடுத்தாலும் அதை வந்து அக்னாலஜ்மெண்ட் பண்ற மாதிரி டைட்டில் போட்டாரு. அந்த போட்டதை என்ன பாக்குறீங்க? ஏன்னா நிறைய பேர் அதை பண்ண மாட்டாங்க. இல்ல அதெல்லாம் இப்ப நிறைய பேர் அதை பண்ண ஆரம்பிச்சாங்க. முன்னெல்லாம் அதை வந்து தவிர்த்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு உலகம் குளோபல் ஆயிடுச்சு, ரொம்ப ஈஸியா கைக்கு வந்துருச்சு. அப்போ நீங்க போடலைனாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ நீங்க போட்டுட்டீங்கன்னா சேஃப்டி, நான் தான் போட்டிருக்கேனே அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அதனால போட ஆரம்பிச்சிட்டாங்க. லோகேஷ் வந்து மாநகரம்லாம் ஆரம்பிச்சு விக்ரம், இது வந்து இப்போ லியோ, அது வரைக்கும் விக்ரம் வரைக்கும் ஒரு தோல்வி கூட அவர் கிடையாது அவரோட கெரியர்ல. எல்லாமே வந்து பிளாக் பஸ்டர் வெற்றி படங்கள் தான். இப்போ லியோ அது வந்து நிறைய பேர் சொல்றாங்கன்னா டைரக்டரா அவர் வந்து உணவு தோல்வியை பார்க்க போறாரு அப்படிங்கிறாங்க. இது அவர் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை இந்த படம் கண்டிப்பா மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருமா? தெரியல சார். இது வெற்றி படமா அமைஞ்சிருச்சுன்னா அடுத்த படம் ரொம்ப மன ரீதியா அவர் வந்து சிறப்பா பண்ணிடலாம். ஒருவேளை இந்த படம் வந்து முன்ன இருந்ததுன்னா அங்கே நெருக்கடி கண்டிப்பாக உண்டு. நீங்கள் அந்த ஸ்கிரிப்டை முழுசாக கொடுங்கம்பாங்க. பைண்டட் ஸ்கிரிப்ட் வந்த பிறகு தான் நம்ம ஷூட்டிங் போக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கதைக்குள்ளே தலையிடுவாங்க, இதை மாற்றிங்க அதை மாற்றிங்கன்னு போகிறதுக்கு முன்னாடியே சொல்லுவாங்க. பட்ஜெட்டை குறைப்பாங்க, சம்பளத்தை குறைப்பாங்க, பல விஷயங்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் எதிர்கொள்ளும். இன்னொரு பெரிய நிறைய விமர்சனம் என்னன்னா, அது கேட்கும்போது நமக்கே சிரிப்பு வந்து, என்னன்னா விஜய் சாருக்கும் லோகேஷுக்கும் ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம் வந்து செகண்ட் ஹாஃப் முழுக்க அந்த ரைட்டர் ரத்னகுமார் தான் இருந்தாரு. அதான் எப்படி இருக்கு அப்படின்னு இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே சிரிப்பு வருது. இது எப்படி இல்லை, அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு படம் பார்த்த பிறகு ஒரு வருத்தம் வந்துருக்கும். படம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்லியாக இருந்திருப்பாரு, பார்த்த பிறகு நிச்சயமா ஒரு கருத்து வேறுபாடு வந்திருக்கும். டப்பிங்ல கூட தெரியாது. டப்பிங்ல அவங்க போர்ஷன் மட்டும்தான் பேசுவாங்க, ஓவராலா படம் பார்க்க மாட்டாங்க. கடைசியா ஃபைனல் அவுட்புட் எடுத்து ஒரு படம் பார்க்குறாங்கல்ல, அப்போ வந்து நிச்சயமா ஒரு கருத்து வேறுபாடு வந்திருக்குன்னு நான் இப்போ நினைக்கிறேன். அப்போ தோணலை எனக்கு. ஆனால் இந்த படம் வருவதற்கு ஒரு 10 நாளாக நடக்கிற இந்த ஸ்ட்ரகிள் இருக்குல்ல, இந்த படத்துக்கான ப்ரொமோஷனுக்கு யாருமே வரல, எல்லாருமே புறக்கணிச்சிட்டாங்க. காரணம் என்னன்னா, விஜய்க்கே இந்த படம் பிடிக்கல, நாம போய் இதுல உட்காந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளை வந்து அவரு கோச்சுப்பாரு. ஸோ அதனால நமக்கு எதுக்கு வம்புன்னு ஒதுங்கினதாவே எனக்கு தெரிஞ்சுது. ஸோ இது ஏதோ இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் லலித் வந்து ஒரு இதுக்கப்புறம் இந்த ஆடியோ லான்ச் கேன்சல் சொன்னாரு. இன்னமேட்டு ப்ரொமோஷன் பயங்கர ஆக்டிவா இருக்கும்.
ரசிகர்கள் வந்து நீங்கள் தோண்டு போகாதீங்க, உங்களை உற்சாக நிலையில வச்சிருப்போம், ப்ரொமோஷன் அடிச்சு தள்ளிட்டு போவோம் அப்படின்னாங்க. ஆனால் ஒரு சைடில் இருந்து ப்ரொமோஷனே பண்ணல. ஏன்னா அவர் லோகேஷ் தான் அவர் ஒரு ஆளாக ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருந்தார். இத்தனை யூடியூப் சேனல்ஸுக்கு பேட்டி கொடுத்து அத்தனை நேரம் வந்து அவர் தான் வந்து அவரோட நேரத்தை வந்து செலவு பண்ணிட்டு இருந்தார். ஸோ இது மெயின் காரணமாக இருக்குமா அந்த படத்தோட? அதான் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சார் பாபு சார், லியோ படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இன்னொரு 5 நாள் மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு 2 வாரங்கள் வெற்றிகரமாக ஓடிச்சுன்னா அது மிகப்பெரிய வசூல் அடிக்கணும். பொறுத்து வந்து பார்ப்போம் சார். கேள்விகள் ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி சார். மகிழ்ச்சி.